நீ நான் காதல் சீரியல்ல இப்ப நம்ம ஹீரோவும், ஹீரோவோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அனு மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் அத வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அனு இருக்கிற கோயம்புத்தூருக்கே வந்தது மட்டும் இல்லாம, அனு இருக்கிற தெருவுலயே வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அபியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ராகவ வந்து பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளோட மனசுல தோன்ற பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமயே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கும், ஆகாஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்ப காதல் கதைய பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா நம்ம அபியோட பக்கத்து வீட்டு தாத்தா போதையில அப்படியே தள்ளாடிக்கிட்டே வராரு. அவரு கேட்டுர்றாரு. கேட்டுட்டு வந்து, "ஆமா, ஆமா. நீங்க இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பொண்ணு அனுவ பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நம்ம ஆகாஷ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. "அப்படியா! உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன். அனு எங்க வீட்டு பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவையும், ஆகாஷையும் தாத்தா வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போயிட்டு, தன்னோட மனைவிகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்லி வச்சர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இங்கேயே தங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அனு மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தாத்தா போதையிலேயே சொல்லிடுறாரு. ஸோ, இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு, "ஐயய்யோ! இதுவும் நம்மளோட பிரம்ம தானாட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையிலயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கோலம் போட்டு முடிக்கிறப்ப, நம்ம ஹீரோ அங்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுவும் நம்மளோட கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அவங்க மனசுக்கு வந்த டயலாக்கெல்லாம் விட்டு அடிச்சுட்டு, கலர் பொடியெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில கெடாவுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயினோட கைய புடிச்சு, "என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணிய எடுத்து ஹீரோயினோட மூஞ்சிலயே ஊத்திர்றாங்க. அப்பதான் புரியுது, இது பிரம்மலாம் இல்ல, உண்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஆகாஷ் கிட்ட போயிட்டு, "இந்த அபி பாரு என்னலாம் செஞ்சு வச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, தாத்தா வராரு. தாத்தா வந்த உடனே, "ஆமா நீங்கலாம் யார்றா? திருட்டு பசங்களா? வீட்ல வந்து உட்காந்துருக்கீங்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படியே 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா, நைட்டு கூட்டிட்டு வரும்போது தாத்தா போதையில இருந்தாருல்ல, இப்ப தெளிஞ்சிடுச்சுல்ல, அதுதான் அப்படி பேசுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு.